அளவில்லா பேரன்பு கொண்டோனமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றிக் கொண்டவனாக தொடங்குகிறேன். அறிவு தீரமிக்க மாவீரன் திப்பு சுல்தான் உலவிய மண்ணில் நடைபெறக்கூடிய அதாயி இளவி குழுமத்தின் பிரம்மாண்ட அதாயி பட்டமளிப்பு விழாவினுடைய நிகழ்வின் தலைவர், மதிப்புக்கு மரியாதைக்குரிய மௌலவி ஏஎம் முகமது நிசார் பாசில் ஜமாலி அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கக்கூடிய எனக்கு முன்னால் வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய பழனி சட்டமன்ற உறுப்பினர், மதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய அருமை சகோதரர் ஐபி செந்தில்குமார் அவர்களே, எனக்கு பின்னால் வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை தோழர் டாக்டர் சச்சிதானந்தம் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கெடுத்து வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய திண்டுக்கல் மேயர் அருமை சகோதரி திருமதி இளமதி ஜோதி பிரகாஷ் அவர்களே, எஸ்டிபி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் ஆசா உமர் ஃபாரூக் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆளுமைகளே, சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, கண்ணியத்திற்குரிய ஜமாத் தலைவர் பெருமக்களே, தொழாக குழுமியிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, ஜமாத்தார்களே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலையோட்டமாக பிரார்த்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சிறப்பானது ஒரு நிகழ்வு, அதாயி கல்வி குழுமத்தினுடைய பட்டமளிப்பு விழா. இந்த அதாயி கல்வி குழுமத்தினுடைய பட்டமளிப்பு விழாவிற்கு பலமுறை எனக்கு அழைப்பு வந்திருக்கிறது. இதற்கு முன்னால் நான் ஏதோ ஒரு சாதாரண ஒரு பட்டமளிப்பு விழா தானே அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற நிகழ்வுகள் எனக்கு இருந்த காரணத்தால் கலந்து கொள்ள முடியாமல் நான் இருந்திருக்கின்றேன். இன்றைய தினம் எப்படியும் வந்துவிட வேண்டும் என்று கேட்ட நிலையில் எனக்கும் நேரத்தை ஒதுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்த நிலையில் இன்றைக்கு இந்த நிகழ்வில் பங்கு பெற்ற பிறகுதான் தெரிகிறது எவ்வளவு ஒரு அற்புதமான திட்டமிடலோடு பாடத்திட்டம் தொடங்கி சீருடை வரைக்கும் சிறப்பான திட்டமிடலோடு நடக்கக்கூடிய இந்த அதாயி பட்டமளிப்பு விழாவை பார்க்கும் போது இந்த கல்வி நிறுவனம் எந்த அளவுக்கு ஒரு சிறந்த கல்வி நிறுவனம் என்பதை இன்றைக்கு நேரடியாக உணரக்கூடிய ஒரு வாய்ப்பினை நான் பெற்றேன். மதரசா கல்வி எப்படிப்பட்ட கல்வி என்பதை இங்கே எனக்கு முன்னாலே பேசியவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். மதரசாவில் படிச்சுட்டு வரக்கூடிய ஆலயங்கள் பேங்க்ல போய் செல்லான ஃபில்லப் பண்ண தெரியாது. ஏன்னா அவங்க வேற எந்த படிப்பும் அவங்க படிக்கல. இந்த நிலை எப்போது உருவானது? முகலாயருடைய ஆட்சியை பற்றி விமர்சனங்கள் இந்த மண்ணில் நிறைய இருக்கு. அவுரங்கசீப்பை பற்றி, திப்பு சுல்தானை பற்றி மிக மோசமான விமர்சனங்கள் இருக்கிறது. அவருடைய நன்மைகளை பற்றி, சிறப்புகளை பற்றி சொல்ல மாட்டார்கள். அதில் ஒரு சிறப்பு, மிக முக்கியமான சிறப்பு, இந்த இந்திய திருநாடு இருக்கிறது. இது எல்லாருக்கும் கல்வி கொடுக்கக்கூடிய ஒரு தேசமாக இல்லை. கல்வி கற்பது என்பதே ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே இந்த மண்ணில் கற்க முடியும். வர்ணாசிரம கோட்பாடு பெரும்பான்மை மக்களுக்கு கல்வியை மறுத்த மண் இந்த மண். இந்த மண்ணில் மௌலாயர்கள் இந்த மண்ணை ஆட்சி செய்த போதுதான் மதரசா கல்வி என்கின்ற ஒரு கல்வியை அனைத்து மக்களுக்கும் வழங்கினார். மதரசா சொன்ன உடனே ஏதோ குர்ஆன ஹதீஸும் சொல்லி கொடுக்கிறது மட்டும்தான் மதரசா என்று இன்றைக்கு நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை அது அல்ல. மௌலாயர் காலத்தில் மதரசாக்களில் அறிவியல் பாடம் இருந்தது, கணிதம் இருந்தது, வரலாறு இருந்தது. இப்படி அனைத்து பாடத்திட்டங்களும் அதற்குள் இருந்தது. அந்த கல்வி நிறுவனத்தில் முஸ்லிம்கள் மட்டும் கற்கவில்லை, அனைத்து மக்களுக்குமான கல்வி கூடமாக அந்த மதரசாக்கள் இருந்தது. ராஜா ராம் மோகன் ராய் அவர் கல்வி கற்றது மதரசா கல்விதான். அதனாலதான் அவர் மிகப்பெரிய புரட்சி எது செய்தார் தெரியுமா? கணவன் இறந்தவுடன் மனைவியையும் அந்த
ஆங்கிலேயர்களுடைய முஸ்லிம் வெறுப்பின் காரணமாக மதரசாக்கள் தடை செய்யப்பட்டது. மார்க்க கல்வி கற்பிக்கக்கூடிய அந்த சூழல்கள் இல்லாத நிலையில் தான் உலக கல்வி வேறு, மதரசா கல்வி வேறு, மார்க்க கல்வி வேறு என்கின்ற இருவேறாக பிரிந்தது. அந்த நேரத்தில் உருவாக்கப்பட்டதுதான் வேலூரில் இருக்கக்கூடிய பாக்கெட்டு சாலிஹா, லால்பேட்டில் இருக்கக்கூடிய மண்பவன் அன்வார் போன்ற அரபிக் கல்லூரிகள். அது போன்ற சூழலில் மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும், குர்ஆனை ஓதக்கூடியவர்களுடைய அந்த நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு 2 கல்வி தனித்தனியா போச்சு. இன்றைக்கு வரலாற்றை புனர் நிர்மாணம் செய்யக்கூடிய வகையில இந்த அதாயி கல்வி குழுமம் இன்றைக்கு வரலாற்று புரட்சியை கல்வியில் மீண்டும் புகுத்திக் கொண்டிருக்கிறது, செய்து கொண்டிருக்கிறது. இதனால் இந்த கல்வி நிறுவனத்தை நாம் மனதார பாராட்ட வேண்டும். கல்விதாக எல்லாத்துக்கும் அடிப்படை. ஒரு சமூகம் வளர்ந்திருக்கிறது என்பதற்கான அளவுகோல் அது பெற்றிருக்கக்கூடிய கல்வியில் இருக்கிறது என்று சொன்னார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். கல்விதான் ஒரு ஆற்றல் மிக்க ஆயுதம். இந்த தேசத்தினுடைய முதல் கல்வி அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் மாணவர்களை பார்த்து சொன்னார், இந்த தேசத்துக்கு சொன்னார், இந்த தேசத்தின் செல்வம் என்பது வங்கிகளில் இல்லை, பேங்கில் இல்லை, கரன்சி நோட்டுகளாக, தங்கங்களாக, வெள்ளிகளாக வங்கிகளில் இருக்கிறது. இந்த தேசத்தின் செல்வம் வங்கிகளில் இல்லை, வகுப்பறையில் இருக்கிறது, வகுப்பறையில் இருக்கிறது என்று சொன்னார். இன்னைக்கு தமிழ்நாடு ஒப்பீட்டு அளவில் வளர்ந்திருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டை ஒரு நேரத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார், வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்று சொன்னார். இன்றைக்கு என்ன தெரியுமா நிலைமை? வடக்கு இன்றைக்கு தெற்குல வாழ்ந்துட்டு இருக்குது. கணக்கெடுப்பு பிரகாரம் 60 லட்சம் வட இந்திய இளைஞர்கள் புலம்பெயர் தொழிலாளர்களாக இங்கே தமிழ்நாட்டில் இன்றைக்கு பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வடக்கு தெற்குல தமிழ்நாட்டால் வாழ வேண்டிய நிலைமை. இன்னொரு பக்கம் நம்முடைய வரி பணத்தால் வட மாநிலங்கள் வாழக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடித்தளம் கல்வியால் தமிழ்நாடு உயர்ந்ததுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கல்விதான் ஆயுதம். இன்றைக்கு இந்த முஸ்லிம் சமூகம் ஒடுக்கப்படுகிறது. சச்சார் குழு நீதிபதி ராஜேந்திர சச்சார் அவருடைய ஆய்வறிக்கை 2006 வந்தபோது அந்த ஆய்வறிக்கையில் சொன்ன மிக முக்கியமான ஒரு செய்தி எது தெரியுமா? இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் வாழக்கூடிய தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களை விட பல மாநிலங்களில் கீழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று புள்ளி விவரங்களை அடுக்கி இருக்கிறார். கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே, அரசியல் அதிகாரத்திலே அனைத்திலும் இந்த சமூகம் பின்தங்கி கிடக்கிறது என்ற நிலையை சொன்னார். இன்றைக்கு அதை உயர்த்துவதற்கான முயற்சிகள் இன்றைக்கு ஒன்றிய அளவில் செய்வதற்கு ஆட்சி மாற்றம் ஏற்படவில்லை, வேறு வருத்தம். ஆனால் அந்த நிலையை உயர்த்துவதற்கான அடித்தளம் இன்றைக்கு கல்வி நிலையங்கள் தான். அந்த கல்வி நிலையங்களில் அதாயி கல்வி குழுமத்திற்கு மிக முக்கியமான பங்களிப்பு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார், எந்த சமூகம் அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்தில் இல்லையோ அந்த சமூகம் அந்த நாட்டில் அடிமைகளாகத்தான் வாழ்வார்கள் என்று சொன்னார். எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, சாதி மதம் கடந்து எந்த சமூகமாக இருந்தாலும் அதிகாரம் செலுத்தக்கூடிய இடங்களுக்கு அவருடைய பிரதிநிதித்துவம் என்பது மிக முக்கியமானது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அது கிடைக்காத காரணத்தால் தான் அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் என்ற அந்த செய்தியை சொன்னார். இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தினுடைய நிலை அதுதான். நீதித்துறையில் இந்த சமூகத்தினுடைய நிலை என்ன? காவல்துறை இந்த சமூகத்தினுடைய நிலை என்ன? நிர்வாகத்துறை என்று சொல்லக்கூடிய IAS தொடங்கி சாதாரண விஓ வரைக்கும் இந்த சமுதாயத்துடைய நிலைமை என்ன? காவல்துறை இந்த சமுதாயத்துடைய நிலைமை என்ன? ஊடகத்துறை இந்த சமுதாயத்துடைய நிலைமை என்ன? நினைத்ததற்கெல்லாம் சர்வ சாதாரணமாக தீவிரவாதிகள் என்று பேசிவிட்டு போகிறார்கள், எழுதிவிட்டு போகிறார்களே. அந்த ஊடகங்கள் இந்த சமூகம் எந்த அளவுக்கு அந்த சமூகத்தில் பங்களிப்பு இருக்கிறது? அந்த நிலைகளை எட்டுவதுதான் சமுதாயத்துடைய மறுமலர்ச்சிக்கான மிக முக்கியமான பணியாக இருக்கிறது. இந்த சமுதாய மறுமலர்ச்சிக்கான பணியை, அந்த அதிகாரங்களை நோக்கி இந்த சமுதாயத்தை இட்டு செல்லக்கூடிய பணியை இந்த அதாயி கல்வி குழுமம் மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். மிக சிறப்பாக செய்து அதுதான் இந்த கல்வி குழுமம் செய்யக்கூடிய இந்த பணியை வாழ்த்துவதற்காக நாங்கள் இத்தனை பேர் இன்றைக்கு வந்திருக்கிறோம்.
அதனால் ராஜாஜி ஆட்சி இழந்தார். அதன் பிறகு பெருந்தலைவர் காமராஜர் இந்த மண்ணிலே முதலமைச்சராக பொறுப்பேற்று மூடிய பள்ளிக்கூடங்கள் மட்டுமல்ல 6000 பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாடு முழுக்க திறந்து தமிழ்நாடு முழுக்க கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் பெருந்தலைவர் காமராஜர் என்பதை நன்றியோடு நாம் நினைவு கூறணும். சாதி அல்ல, மதம் அல்ல, எல்லா மக்களும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு கல்வியில் உயர்ந்திருக்கிறோம். அடித்தளம் விட்டவர் பெருந்தலைவர் காமராஜர். அது பள்ளி கல்விக்கு என்று சொன்னால் உயர்கல்விக்கு மாவட்டத்தோறும் மருத்துவக் கல்லூரி என்ற அடிப்படையிலும் கலை கல்லூரிகளை, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகளை திறந்தது மிகப்பெரிய ஆளுமை டாக்டர் கலைஞர் என்பதையும் நாம் நன்றி கொண்டு கல்விதான் முக்கியம். கல்வியை கொடுத்தா மற்ற எல்லாத்தையும் அவன் பெற்றுவான். அவனுக்கு தெரியும், அறிவு வந்துடும். கல்வி என்பது வெறும் பணம் சம்பாதிப்பதற்காக வேலை செய்வதற்கான ஒரு இது அல்லது சமுதாயத்துக்கான அங்கீகாரம் அதுதான். அந்த கல்வியை தான் கொடுக்கணும். எந்த சமுதாயம் தான் சரி, ஒடுக்கப்படுறியா, அடக்கப்படுறியா, கல்வியை கொடு. அவன் ஒரு புரட்சியாளராக மாறிடுவான். அவன் சமூகத்தை மாற்றிடுவான். சமூகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய எல்லா சக்தியும் ஆற்றலும் கல்விக்கு தான் உண்டு என்பதை நம்முடைய முன்னோர்கள் மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் உணர்ந்தார்கள். இதை இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உணர்ந்துவிட்ட ஒரு மார்க்கம். அதுதான் இன்றைக்கு இஸ்லாம் திருக்குறானில் சொல்லி காட்டுகிறது. கற்றவரும் கல்லாதவரும் சமமாக மாட்டார்கள் என்று திருக்குறான் நமக்கு வலியுறுத்துகிறார். திருக்குறான் என்ன சொல்லுது? இன்றைக்கு திருக்குறானையும் கற்றுணர்ந்து அதோடு உலக கல்வியும் கற்று ஒரு நீதிபதி வருவாரேயானால், ஒரு காவல்துறை அதிகாரி வருவாரேயானால், ஒரு டாக்டர் வருவாரேயானால் அவர் இறைவனுக்கு அச்சப்பட்டு தம் மக்களுக்கு உயிரை கொடுத்து சேவை செய்யக்கூடிய ஒரு சேவகனாக வருவார். மாற்று கருத்தை அதுதான் இந்த அதாயி கல்வி குழுமத்துடைய நோக்கம். அடிப்படையில் அவருக்கு மன ரீதியாக உருவாகும். குர்ஆன் என்பது அப்படி மன ரீதியாக ஒரு மனிதனை பக்குவப்படுத்துகிறது. அதனால்தான் தீண்டாமை கொடுமைக்கு ஆட்பட்ட இந்த மண்ணில், பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கக்கூடிய இந்த மண்ணில் இந்த நோயை பற்றி சொன்னார் பெரியார் மண். தந்தை பெரியார் சொன்னார், இது முக்கிய புற்று தொல்லை. எது? ஒரு மனுஷன் தன்னோடு தன்னை மாதிரி ரத்தமும் சதையா இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை நீ தொடாத, நீ தீண்டத்தகாதவன், கீழ் ஜாதி என்று நினைக்கக்கூடிய நினைப்பு இருக்கிறத, இது ஒரு மனநோய். இது முக்கிய புற்று தொழுநோய். இந்த தொழுநோய்க்கு ஒரே ஒரு மருந்து இருக்கிறது, அது இஸ்லாம் தான். இணையிழிவு நீங்க இஸ்லாமிய நன்மருந்து என்று தந்தை பெரியார் இஸ்லாம் வாழால் பரப்பப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. வாழால் எங்கேயா பரப்பிச்சு? யார் வாழ எடுத்து வந்து தமிழ்நாட்டில் இஸ்லாத்தை பரப்பினது? எப்படி இஸ்லாம் பரவியது என்பதை பற்றி பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார். தொட்டிலே படுத்துறக்கூடிய குழந்தையை தட்டி எழுப்பியவுடன் எப்படி தலையை கட்டி அழைத்துக் கொள்ளுமோ அப்படி ஒரு தலையன்போடு இஸ்லாம் மார்க்கம் இந்த மக்களால் தழுவப்பட்டது என்று சொன்னார். அன்போடு தழுவப்பட்டது. இஸ்லாம் இந்த மண்ணுக்கு கொடூரமாக வரவில்லை, கொடையாக வந்தது என்று சொன்னார். இதையெல்லாம் எங்கிருந்து இஸ்லாமிய மக்கள் இந்த கருணையை, இந்த சேவை மனப்பான்மையை பெற்றுக் கொண்டார்கள், மனித நேயத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு 16 ஆண்டுகள் உட்கார்ந்திருக்கிறார்களே, அவர்கள் மரணம் செய்திருக்கிறார்களே, அந்த குர்ஆனில் இருந்தார்கள். அந்த குர்ஆன் தான் இப்படி எல்லாம் வழிகாட்டுகிறது. கொரோனா காலத்தில் அந்த உடன் பிறந்தவன் இருந்தாலும் கூட அவனை எடுத்து அடக்கம் செய்வதற்கு கூட அச்சப்பட்ட நிலையில், அச்சப்படாமல் இந்த சமுதாயத்தை இயக்கத்தை சேர்ந்தவன் அந்த உடலை தூக்கி கொண்டு தூக்கி அடக்கம் செய்தானே. இறைவன் நாடாமல் என் உயிர் பிரியாது, கொரோனாவால் என்னை கொல்ல முடியாது. அதுக்கான பாதுகாப்பு கவசத்தோடு தான், ஆடையோடு தான் மக்கள் பணியாற்றினார்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கூட நம்முடைய பணியை பாராட்டுவதாக சொன்னார். இது அனைத்து சமுதாய மக்கள் அவர்களுடைய மத வழக்கு பிரகாரம் அந்த உடல்களை தொட்டு தூக்கி அடக்கம் செய்த இந்த பணி இருக்கிறது. இந்த பணி மனிதநேயத்தின் உச்சம். எனவே இவர்களுக்கு நான் சல்யூட் செய்கிறேன் என்று முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறார் என்று சொன்னால், இந்த உறுதியை இவர்கள் மனப்பாடம் செய்திருக்கிற இந்த குர்ஆன் தான் இந்த மக்களுக்கு, இந்த தொண்டர்களுக்கு வழங்கியது. அப்ப அந்த குர்ஆனும் இந்த சேவை பணிகளும், கல்வி ஒரு சேவை, மருத்துவம் ஒரு சேவை. இன்றைக்கு கல்வியும் மருத்துவம் தான் மனம் குளிக்கக்கூடிய ஒரு வியாபாரமாக மாறி இருக்கக்கூடிய நிலையில மீண்டும் அந்த சேவையாக மாற வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனோடு இணைந்த இந்த பணிகள் வர வேண்டும் என்பதற்காக உயர்ந்த நோக்கத்தோடு உருவாகி இருக்கக்கூடிய அதாயி கல்வி குழுமத்தினுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து வரவட்டும், மிகப்பெரிய அளவில் வளரட்டும். இந்த வளர்ச்சிக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் நாங்கள் துணை நிற்போம், தோள் கொடுப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாய்கதாவான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.